வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மத்திய நிதிநிலை அறிக்கை, அதாவது பட்ஜெட் சம்மந்தமாக தான் பார்க்க போகிறோம். 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட். முதல்ல 2025-26 நிதியாண்டு அப்படின்னா இந்த 2025 ஆண்டு ஆரம்பித்து, அதாவது 2025 ஆண்டு ஏப்ரல் 1 ஆரம்பித்து அடுத்த ஆண்டு 2026 ஆண்டு மார்ச் 31 வரைக்கும் இது வந்து இருக்கிறது தான் இந்த நிதியாண்டு 2025-26 அப்படிங்கிற நிதியாண்டு. பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு பிரெஞ்சு மொழி சொல். ஓகேவா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பில் பட்ஜெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இடம் பெற்றிருக்காது. அதற்கு பதிலாக ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஆண்டு நிதிநிலை அறிக்கை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போது மத்திய பட்ஜெட் தொடர்பான ஆர்டிக்கிள் 112, அதுவே மாநில பட்ஜெட் தொடர்பான ஆர்டிக்கிள் 202. ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 8வது முறையாக நம்முடைய நிதித்துறை அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அதிகமான முறை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணது யார் அப்படின்னா மொரார்ஜி தேசாய். அவர் வந்து 10 முறை தாக்கல் பண்ணியிருப்பார். ஆனால் தொடர்ந்து அதிக முறை தாக்கல் பண்ணது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தான். இந்த பட்ஜெட்டுடைய தீம் என்ன அப்படின்னா சப்கா விகாஸ் அப்படிங்கிறது தான். சப்கா அப்படின்னா ஹிந்தியில் அனைத்து அப்படிங்கிறது தான் அர்த்தம். விகாஸ் அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிற அர்த்தம். அப்போது அனைத்துலேயுமே வளர்ச்சி, அனைத்து துறைகள்லையுமே வளர்ச்சி, அனைவருமே வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வராங்க. இதில் காகிதம் இல்லாத பட்ஜெட் தான் இந்த முறை தாக்கல் பண்ணியிருக்காங்க. காகிதம் இல்லாத டிஜிட்டல் பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. 2021 ஆண்டிலிருந்தே இந்த மாதிரி காகிதம் இல்லாத பட்ஜெட்டை தான் தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அவங்க ஒரு கவிதையை, தெலுங்கு கவிதையை சுட்டி காட்டி பேசியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா தேசம் என்பது மண் அல்ல மக்கள் அப்படிங்கிறது தான். இது குர ஜாடா அப்பாரா அப்படிங்கிறவர் எழுதின கவிதை. அடுத்தது ஒரு திருக்குறளையுமே மேற்கோள் காட்டி அவங்க பேசியிருக்காங்க. அது என்னன்னா வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிறது. இது செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரத்திலிருந்து உள்ள திருக்குறள். இந்த குறளுடைய நம்பர் 542. இந்த குறள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எப்படி மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வானத்தில் இருக்கிற மலையை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம், அதே மாதிரி மன்னவனுடைய கோல் நோக்கி தான் மக்கள் எல்லாமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், இந்த பட்ஜெட் இருக்குல்ல, எவ்வளோ ரூபாய்க்கானது இந்த பட்ஜெட் அப்படின்னா ரூபாய் 50 லட்சம் கோடி அளவில் எடுத்து அதை தான் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரித்து இந்த பட்ஜெட்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதில் மூலதன செலவினத்திற்கு எவ்வளோ ரூபாய் அப்படின்னா ரூபாய் 11.21 லட்சம் கோடி. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம எக்ஸாமில் வந்து ரொம்ப அதிகமாக கேட்குற பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் தான். மூலதன செலவினத்திற்கு எவ்வளோ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா பாலம் கட்டுறது, அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டுறது, இந்த மாதிரி கவர்மெண்ட் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்கல்ல, அதற்கான செலவு தான் இது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியமானது. ஏற்கனவே இது எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அடுத்தது இந்த பட்ஜெட் வந்து 4 என்ஜின்களை நோக்கமாக கொண்டது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது எதெல்லாம் அப்படின்னா வேளாண்மை, அப்புறம் வந்து குறு சிறு நடுத்தர தொழில்கள், அப்புறம் வந்து முதலீடு, அப்புறம் வந்து ஏற்றுமதி. இந்த 4ஐயுமே முக்கியமாக கொண்ட ஒரு என்ஜினாக இந்த பட்ஜெட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம இந்தியாவுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம இந்தியாவை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா, நம்ம வந்து அதற்கான ஒரு இலக்கை வச்சுருக்கோம். அது எந்த ஆண்டுக்குள்ளாடி நம்ம நிறைவேற்றணும் அப்படின்னு ஒரு இலக்கு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகேவா, இப்போ வளர்ந்த பாரதம் அப்படின்னா அந்த பாரதத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள். முதல்ல வறுமை இல்லாத நிலை இருக்கும். அப்புறம் 100% தரமான பள்ளி கல்வி இருக்கும். ஓகேவா, அடுத்தது கல்வி எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா தரமானதாகவும் இருக்கும், அதே மாதிரி மலிவு விலையிலையும் கிடைக்கும். மலிவு விலை அப்படின்னா எல்லாருக்குனாலையுமே அதை அணுக முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமாகவும் இருக்கும். ஆனால் அவங்களுடைய ஒரு வருஷம் ஃபீஸே வந்து ஒரு 6000லேருந்து 10,000க்குள்ளாடியே முடிஞ்சிடும். இது வந்து தரமாகவும் இருக்கும், மலிவானது தான் இருக்கும். அதே மாதிரி தான் எல்லா இடத்துக்கும் நம்ம வேணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி 100% திறமையான பணியாளர்கள் இருக்கணும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சிலது அன்ஸ்கில்டு லேபராக தான் இருக்காங்க, அதாவது இதெல்லாம் திறமை இல்லாத பணியாளராக இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு MS வேர்ட் தெரியும், MS எக்ஸல் தெரியும் அப்படின்னா அவங்க எல்லாம் திறமையான பணியாளர்கள். ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னா அவங்கள ஒரு ஆஃபீஸில் எதற்காக பயன்படுத்துவாங்க, பிரிக்கிற வேலைக்காக பயன்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் டீ வாங்குறதுக்காக பயன்படுத்துவாங்க, இந்த மாதிரி. அப்போது 100% எல்லாருக்குமே இந்த மாதிரி திறமையான வேலை தெரியணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. அதே மாதிரி எல்லாருக்குமே வேலை வாய்ப்பும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்ல வராங்க. அடுத்தது
பொருளாதார செயல்பாடுகளில் 70% வந்து பெண்கள் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அடுத்தது விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து இந்தியாவை உலகத்துடைய உணவு கூடையாக மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பாருங்கள், நம்ம முதல்ல பார்க்குற ஒரு 2 பேஜஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாமில் கேட்குறது. அதுக்கு அடுத்தது இருக்கிறதெல்லாம் அவ்வளோ கேட்க மாட்டாங்க. ஆனால் முதல்ல இருக்கிற 2 பேஜஸ் படிக்கிறது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து நிறைய டேட்டா இருக்கும், அப்புறம் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டமான டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். அதனால் முதல்ல இருக்கிற 2 பேஜ் இருக்கிறது கண்டிப்பாக முக்கியமாக படிச்சிங்க. பாருங்கள், இதில் முக்கியமான நிதி ஒதுக்கீடு எதுக்கெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மத்திய அரசுடைய நேரடி திட்டங்களுக்கு ரூபாய் 16.29 லட்சம் கோடி ஒதுக்குறாங்க. அதுவே மத்திய அரசுடைய நிதியுதவிகளை சில திட்டங்கள் எல்லாம் பண்ணுறாங்கல்ல, அதற்காக ரூபாய் 5.41 லட்சம் கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறதுக்கு மாநிலங்களுக்கு வட்டி இல்லாத கடன் மத்திய அரசு வழங்குவாங்க. அது பார்த்திங்கன்னா ரூபாய் 1.5 லட்சம் கோடி அந்த அளவுக்கு வழங்குறாங்க. 50 ஆண்டுகளுக்கு அந்த மாதிரி வழங்குறாங்க. இது எந்த நிதியிலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்திய உள்கட்டமைப்பு திட்ட மேம்பாட்டு நிதியிலேருந்து எடுக்கிறாங்க. ஓகேவா, இப்போ பாருங்கள், இந்த IIPDF அப்படின்னு சொல்கிறாங்க, இங்கிலீஷில் இந்தியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், நமக்கு எப்போவுமே நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு தான் இருக்குது. ஆனால் ஒரு நல்ல நாட்டிற்கு வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படக்கூடாது. நிதி பற்றாக்குறை அப்படின்னா என்னென்னா, இப்போ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதம் 30,000 ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆனால் வந்து உங்களுடைய செலவே 32,000 ரூபா வருது. ஓகேவா, இதில் எல்லாம் எதுவுமே தேவையில்லாத செலவுன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே அத்தியாவசியமான செலவு அந்த மாதிரி தான் இருக்குது. மருத்துவ செலவு, அதுக்கப்புறம் வந்து ஃபீஸ் கட்டுற செலவு, இந்த மாதிரி அத்தியாவசியமான செலவு தான் இருக்குது. அப்போ எப்படி 32,000 ரூபா ஆயுது? அப்போ அந்த 2,000 ரூபா எக்ஸ்ட்ரா வருது இல்லை, அதான் நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது. நம்ம இந்தியாவுக்கும் அந்த மாதிரி நிதி பற்றாக்குறை இருக்குது. நமக்கு வந்து வர வருமானத்தை விட செலவு அதிகமாக தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது 2024-25 நிதியாண்டில் நமக்கு நிதி பற்றாக்குறை 4.8% இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு இலக்கு வச்சுருக்கோம். ஓகேவா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நம்ம இந்தியாவுக்கு வர்றது மொத்தமாகவே ஒரு ரூபான்னு வச்சுங்களேன், சாரி 100 ரூபான்னு வச்சுங்க. ஆனால் செலவு வந்து 104.8 ரூபா அப்படின்ற மாதிரி ஆகுதுன்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸ்ட்ராவாக அந்த பெர்சன்டேஜ் ஆகுதுல்ல, அதுதான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே நேரம் 2025-26 நிதியாண்டில் நம்ம அதை 4.4% தான் குறைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மியான செலவே பண்ணலாம். ஓகேவா, அடுத்தது 2025-26 நிதியாண்டில் நிகர சந்தை கடன் நம்ம நிறைய வந்து கடன் மூலமாக தான் வாங்கிட்டு இருக்கோம். அது இந்த சந்தை கடன் இது வரைக்கும் நம்ம வாங்கினது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னா ரூபாய் 11.54 லட்சம் கோடி அளவுக்கு கடன் இருக்குது. அடுத்தது, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இல்லைனா ஒரு மனப்பான்மை கூட இருக்கலாம், நமக்கு இவ்வளோ கடன் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ திட்டங்கள், நம்ம இதெல்லாத்தையும் குறுக்கிட்டு அந்த கடனை முதல்ல அடைச்சிட்டு அப்புறம் பார்த்துக்கலாமே அப்படின்னு. அது ஒரு விதமான மனநிலை தான். இப்போ 2 விதமான மனநிலை இருக்கிற மக்கள் இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நிம்மதியாக வாழலாம் அப்படின்னு நினைக்கிற மக்கள். இன்னொரு மக்கள் என்ன அப்படின்னா, கடன் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நம்ம செய்ய வேண்டிய அத்தியாவசியமான விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள். ஓகேவா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அரசு வந்து 2வது விதமான மக்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், துறை வாரியாக பட்ஜெட் ஒதுக்கீடு இது கூட எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்னென்னா எந்த துறைக்கு அதிகமான பட்ஜெட் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா நிதித்துறைக்கு தான் அதிகமான பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரூபாய் 19.39 லட்சம் கோடி அளவுக்கு நிதித்துறைக்கு பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 2வது அதிகமாக பாதுகாப்பு துறைக்கு பட்ஜெட் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ரூபாய் 6.81 லட்சம் கோடி அளவுக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஜிஎஸ்டி இருக்குல்ல, ஜிஎஸ்டி கிடையாது, சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை, இந்த துறைக்காக ரூபாய் 2.87 லட்சம் கோடி அளவுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அடுத்தது நுகர்வோர் நலன், அப்புறம் உணவு பொது விநியோகம் இதற்கெல்லாம் ரூபாய் 2.15 லட்சம் கோடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது கிராமப்புற வளர்ச்சிக்கு ரூபாய் 1.90 லட்சம் கோடி, அப்புறம் வேளாண் துறைக்கு ரூபாய் 1.71 லட்சம் கோடி, அப்புறம் கல்வித்துறைக்கு பார்த்தீங்கன்னா ரூபாய் 1.28 லட்சம் கோடி. இதுக்கு அடுத்தது தான் மற்றது எல்லா துறையும், மருத்துவத்துறை அது இதுன்னு எல்லாமே அதுக்கு அடுத்து தான் வருது. இப்போ பாருங்கள், மெயினாக வந்து நம்ம பாதுகாப்புத்துறை அப்புறம் சாலை போக்குவரத்து துறை இந்த 2ஐயும் தான் பார்க்கணும். நிதித்துறை அப்படிங்கிறது நம்ம ஆப்ஷனில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படி கிடையாது அப்படின்னா எல்லாமே பொதுவாக நிதித்துறை கீழே வந்துடும். இப்போது நிதித்துறை கீழே தான் நிறைய துறைகள் வருது. அதனால் ரொம்ப அதிகமாக பாதுகாப்பு துறைக்கு தான் ஒதுக்கீடு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிதித்துறை நம்ம ஆப்ஷனில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிதித்துறை கொடுக்கலாம். அடுத்து பாருங்கள், 1 ரூபாய் இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதில் பாருங்கள் என்னென்னா
நம்ம இந்தியாவுக்கு வர ரூபாய் மொத்தமாக நிறைய ரூபாய் வருது. ஆனால் நம்ம இந்தியாவுக்கு வர்றது மொத்தமாகவே ₹1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் நமக்கு எங்கேருந்தெல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா ₹1 வருது அப்படின்னா அதில் 24 பைசா நம்ம கடன் மூலமாக தான் வாங்குகிறோம். ஓகேவா? அடுத்தது 22 பைசா வருமான வரி மூலமாக வருது. நமக்கு வருமான வரி அப்படிங்கிறது ஒரு பெரிய வரி தான். இப்போ சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வருமான வரியிலேயே ஏமாற்றம் பண்ணுறாங்க. அது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா நமக்கு ரொம்ப அதிகமான காசு வருமான வரியிலேருந்து தான் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி அப்புறம் பிற வரிகள் மூலமாக நமக்கு 18 பைசா வருது. அப்புறம் கார்ப்பரேட் வரி அதன் மூலமாக 17 பைசா வந்து வருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனங்கள் நிறைய வெளிநாடுகளை சேர்ந்த நிறைய கார்ப்பரேட் நிறுவனங்களை இந்தியாவில் தொடங்குறாங்க. நம்ம எல்லாம் சில நேரங்களில் கோபப்படும், என்னடா இந்தியாவில் இருக்கிற நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளிநாட்டை சேர்ந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கெல்லாம் காரணம் இதன் மூலமாக வர்ற வரி தான். ஓகேவா? இதில் கார்ப்பரேட் அப்படிங்கிறது வெளிநாட்டை மட்டும் குறிக்கிறது கிடையாது. இதில் இருக்கிறது நம்ம இந்தியாவை சேர்ந்தது தான். ஆனால் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் நிறைய வெளிநாடுகள்லேருந்து நமக்கு வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வருது. ஓகே, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வரியில்லா வருவாயிலிருந்து 9 பைசா வருது. ஒன்றிய கலால் வரியிலிருந்து 5 பைசா வருது. சுங்க வரியிலேருந்து 4 பைசா வருது. அப்புறம் கடன் இல்லா மூலதன வருவாயிலிருந்து 1 பைசா வருது. ஓகேவா? இதெல்லாம் நமக்கு வர வருவாய். அதுவே செலவு எப்படி ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம வந்து மாநிலங்களுக்கு நிறைய வரி பகிர்வு வந்து பண்ணணும். அதற்காக 22 பைசா வந்து தேவைப்படுது. அடுத்தது கடன் வாங்குகிறோம்ல, கடனை வந்து வட்டி இல்லாத கடனாக வாங்குகிறோம், வட்டி உள்ள கடன் தான் வாங்குகிறோம். அதனால் 20 பைசா அதுக்கு வட்டி கட்டுறதுக்கே போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா 8 பைசா அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய நிதியுதவியின் மூலமாக இருக்கிற திட்டங்களுக்கு வழங்குறாங்க. அதுக்கு முன்னாடி 16 பைசா வந்து ஒன்றிய அரசுடைய திட்டங்களுக்கு வழங்குறாங்க. அப்புறம் 8 பைசா வந்து ஒன்றிய அரசுடைய நிதியுதவி திட்டங்களுக்கு வழங்குறாங்க. அப்புறம் 8 பைசா நிதிக்குழு அப்புறம் பிற பரிமாற்றங்களுக்கெல்லாம் வழங்குறாங்க. பாதுகாப்புக்காக 8 பைசா வழங்குறாங்க. இங்கே பாருங்கள், அப்போ பாதுகாப்பு அப்படிங்கிறதே ஒரு பெரிய துறை தான். ஓகேவா? அடுத்தது 6 பைசா வந்து மானியமாக வழங்குறாங்க. நிறைய சப்சிடிஸ்லாம் வழங்குறாங்கல்ல. அப்புறம் பென்ஷனுக்காக 4 பைசா வழங்குறாங்க. பிற செலவினங்களுக்காக 8 பைசா வழங்குறாங்க. ஓகே, அடுத்தது வருமான வரி நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வருவாய் அப்படின்னு பார்த்தோம். அதில் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா தனிநபருக்கான வருமான வரி உச்சவரம்பு ரூபாய் 12 லட்சம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக என்ன அப்படின்னா நீங்கள் ஆண்டுக்கு 12 லட்ச ரூபா சம்பாரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வரியே கட்ட தேவை கிடையாது. ஓகேவா? இப்போ நமக்கு அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 8th பே கமிஷன் வரும். அதனால் நிறைய பேருடைய சேலரி வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எல்லாருமே என்ன பயந்துட்டு இருந்தாங்க அப்படின்னா நானும் அப்போ இனிமேல் வந்து வரி கட்டணுமா அப்படின்ற மாதிரி பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் 12 லட்ச ரூபா வரைக்கும் சம்பாரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வரியே கட்ட வேண்டிய தேவை கிடையாது அப்படின்னு. இந்த பட்ஜெட்டுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 லட்சம் வரைக்கும் தான் வரி கட்ட வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 12 லட்சம் வரைக்கும் வரி கட்ட வேண்டாம் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி கான்செப்ட் அப்படின்னு பாருங்களேன். இப்போது நீங்கள் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. அப்போ ஒரு வருஷம் எவ்வளோ சம்பாதிப்பீங்க? 12 லட்ச ரூபா சம்பாதிப்பீங்க. நீங்கள் வரியே கட்ட வேண்டாம். ஆனால் அதுக்கு மேலே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வரி கட்டி தான் ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 13 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அல்லது 14 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் மொத்தமாக வரி கட்டி தான் ஆகணும். ஓகேவா? சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க, 1.5 லட்ச ரூபா சம்பாதிப்பாங்க. அவங்க எல்லாம் இப்போ வரி கட்டி தான் ஆகணும். ஓகேவா? இதில் இவங்க 12 லட்சத்துக்கு மேலே வரி கட்டி தான் ஆகணும் அப்படின்னா அப்போ 12 லட்சத்துலேருந்து ₹1 அதிகமானாலும் வரி கட்டிடணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நிலையான கழிவு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா நீங்கள் 12,75,000க்கு ₹1 மேலே சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வரி கட்டி தான் ஆகணும். ஓகேவா? கரெக்டாக பாருங்கள், 12 லட்சத்துக்கு 75,000க்கு மேலே 12,75,000க்கு ₹1 மேலே நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் சம்பாதிக்கிற மொத்த காசுக்கும் வரி கட்டி தான் ஆகணும். ஓகேவா? அப்போ நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து 13 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னா நான் வந்து 12,75,000 வரைக்கும் எனக்கு ஃப்ரீ தானே, அப்போ அந்த 25,000க்கு மட்டும் நான் வந்து வரி கட்டினா போதுமா அப்படின்னா அப்படி கிடையாது. நீங்கள் சம்பாதிச்ச எல்லா காசுக்கும் வரி கட்டி தான் ஆகணும். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், அப்படி வரி கட்டும்போது கூட நீங்கள் எப்படி கட்டணும் அப்படின்னா நீங்கள் ஒரு வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 13 லட்சத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? 4 லட்சம், அப்புறம் வந்து ஒரு 4 லட்சம், அப்புறம் ஒரு 4 லட்சம், அப்புறம் வந்து ஒரு 1 லட்சம் இப்படின்னு பிரிக்கலாமா? இதில் முதல் 4 லட்சம் இருக்குல்ல, அதுக்கு 0% தான் வரி. ஓகேவா? அடுத்த 4 லட்சம் இருக்குல்ல, 4 லட்சத்துலேருந்து 8 லட்சம் அப்படிங்கிற அளவு இருக்குல்ல, இதில் வந்து 5% தான் வரி. இப்போ 4 லட்சத்தில் 5% அப்படின்னா எவ்வளவு? 20,000 ரூபா வரும். அடுத்து பாருங்கள், 8 லட்சத்துலேருந்து 12 லட்சம் இருக்குல்ல, அந்த 4 லட்சம்,
அதுக்கு வந்து 10 லட்சம் வந்து வரி, சாரி 10% அப்படிங்கிறது வரி. அப்படின்னா அது எவ்வளவு? 2 லட்சம், சரி 20,000 ரூபா வரும். சாரி 20,000 கிடையாது, 40,000 ரூபா வரும். அப்போ இதில் ஒரு 20,000 ரூபா, அடுத்தது இதில் ஒரு 40,000 ரூபா, அடுத்தது மீதி 1 லட்சம் இருக்குல்ல, அதுக்கு வந்து 15% வரி. 1 லட்சத்தில் 15% அப்படின்னா எவ்வளவு? 15,000 ரூபா வரும். அப்போ இங்கே 20,000, 40,000, 60,000, அப்புறம் வந்து 75,000 ரூபா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து வரி கட்ட வேண்டியது இருக்கும். இதுதான் கான்செப்ட், ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. இது லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நம்ம இந்த ஸ்லாப் எல்லாம் பார்த்துங்க, ஓகேவா? அப்போது 12,75,000 வரைக்கும் வரி கிடையாது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிறவங்க வரி கட்டணும், ஓகேவா? அதே மாதிரி வருமான வரி கணக்கு தாக்கல் பண்ணுறதுக்கு 4 ஆண்டுகள் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்தது நமக்கு வரி வருவாய் வருதுல்ல, நம்ம பார்த்துருந்தோம் கவர்மெண்ட்டுக்கு நிறைய காசு அதன் மூலமாக தான் வருது அப்படின்றது. அது 2025-26 நிதியாண்டில் மொத்தமாக வரி வருவாய் நமக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ரூபாய் 42.70 லட்சம் கோடி அளவுக்கு நமக்கு வரி வருவாய் மூலமாக தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. இது ரொம்ப முக்கியமாக எதிர்பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு நிறைய வருது இல்லை. அப்போது இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஜூலை 1ஆம் தேதி ஒரு 1 லட்ச ரூபா உங்களுக்கு யாராவது தரணும் அப்படின்னு வச்சிங்களேன். நம்ம அடிக்கடி யோசிச்சுட்டே இருப்போம்ல, நமக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும்ல, நமக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும்ல, இப்படி கூட யோசிச்சிங்க. நீங்கள் வந்து மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் அந்த வருஷத்துடைய கடைசியில் தான் உங்களுக்கு அது கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து யோசிச்சிட்டே இருப்பீங்கல்ல, நான் மாதம் சம்பாதிக்கிறேன், எனக்கு வந்து கிட்டத்தட்ட 1,20,000 ரூபா எனக்கு கிடைக்கும்ல அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம்ல. அதே மாதிரி தான் இவங்களும் யோசிச்சுட்டு இருக்காங்க, கணக்கு பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா? நம்ம இதில் எல்லாம் நம்ம சம்பாதிச்சுட்டு இருக்கோம், அதனால் நமக்கு இவ்வளோ ரூபா வரும்ல அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. இதில் தனிநபர் வருமான வரி அப்படிங்கிறது ரூபாய் 14.38 லட்சம் கோடி அளவுக்கு வரும்னு எதிர்பார்க்குறோம். அதே நமக்கு ஜிஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா, சரக்கு மற்றும் சேவை வரி, அது வந்து ரூபாய் 11.78 லட்சம் கோடி அளவுக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அப்புறம் நிறுவனங்கள்லேருந்து வரி வருது பார்த்தீங்களா, கார்ப்பரேட் டேக்ஸ் அப்படிங்கிறது, இது வந்து ரூபாய் 10.82 லட்சம் கோடி வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கும். அடுத்தது இந்த முறை பீகாருக்கு மட்டும் ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள் வழங்கியிருக்காங்க. தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு சொல் வந்து இடம்பெறவே இல்லை பட்ஜெட் உரையில், ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பீகாரை தவிர வேறு எந்த ஒரு மாநிலமே பெருசாக இடம்பெறலை. அதனால் பீகாரில் சில அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை எப்படி பார்க்கலாம். பீகாரில் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை நிறுவனம் அப்படிங்கிறது பீகாரில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பீகாரில் மக்கானா போர்டு அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கானா அப்படின்னா ஹிந்தியில் தாமரை அப்படிங்கிறது அர்த்தம், ஓகேவா? அப்போ தாமரை விதையுடைய உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்காக வாரியம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது இனி ஒவ்வொரு துறைகள்லையும் என்னென்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியா முழுவதுமே மேல்நிலை பள்ளிகள், அப்புறம் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், இங்கெல்லாம் பிராட்பேண்ட் வசதி, இன்டர்நெட் வசதி வந்து வழங்க போகிறாங்க. பாரத் நெட் மூலமாக வழங்க போகிறாங்க. அடுத்தது கல்விக்கான செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்க போகிறாங்க. அடுத்தது 5 தேசிய திறன் மேம்பாட்டு மையங்கள் அப்படிங்கிறது அமைக்க போகிறாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்துருந்தோம் திறனுள்ள பணியாளர்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறது. அப்போ அதற்காக உங்களுடைய திறன் மேம்பாட்டு மையங்களை வந்து அமைச்சு அவங்களுடைய திறனை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது இந்திய மொழி புத்தகம் அப்படிங்கிற ஒரு திட்டம், ஹிந்தியில் பாரதிய பாஷா புஸ்தக் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். இதன் மூலமாக நம்ம புத்தகங்கள் எல்லாம் டிஜிட்டலாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் இது. அடுத்தது 5 ஆண்டுகளில் அரசு பள்ளிகளில் 50,000 அடல்ட் டிங்கரிங் சோதனை கூடங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் சில ஸ்கூல்ஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த அடல்ட் டிங்கரிங் சோதனை கூடங்கள் அப்படிங்கிறது இருக்கும். இது என்ன அப்படின்னா அங்கே வந்து லேப் மாதிரி கிட்டத்தட்ட ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸான சயின்ஸான லேப் மாதிரி அது இருக்கும். அங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டே காசு ஒதுக்கீடு பண்ணி அவங்கள வந்து ஆராய்ச்சிக்கு அந்த ஸ்கூலில் இருக்க மாணவர்களை வந்து தூண்டுவாங்க. ஓகே, அடுத்தது இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிறவங்க அதிகமாகிட்டே இருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா அமைப்பு சாரா பணியாளர்கள். இப்போது ஸ்விக்கியில், சொமேட்டோவில், அப்புறம் இந்த மாதிரி டெலிவரி பணி பண்ணுறவங்க, அப்புறம் அமேசானில் டெலிவரி பணி பண்ணுறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மின்னணு பதிவு அட்டை அப்படிங்கிறது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிரதம மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டம் கீழே அவங்களுக்கு காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை அப்படின்னா இவங்களுக்கு இந்த திட்டத்தின் கீழே காப்பீடு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேளாண் துறை தொடர்பான அறிவிப்புகள் பார்க்கலாம். பிரதமரின் தன் தானிய வேளாண் திட்டம் அப்படிங்கிற திட்டம், PM தன் தானிய கிருஷி யோஜனா அப்படிங்கிறது, இது என்ன அப்படின்னா
குறைந்த அளவு வேளாண் உற்பத்தி இருக்குல்ல மாவட்டங்கள், அதில் ஒரு 100 மாவட்டங்களை தேர்வு பண்ணி அதற்கு இந்த திட்டத்தின் மூலமாக வளர்ச்சி வழங்குவாங்க. இது மத்திய அரசு மட்டும் பண்ணுறது கிடையாது, மாநில அரசும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. அப்புறம் பருத்தி உற்பத்திக்கான இயக்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ஆண்டுகள் இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பருப்பு உற்பத்தியில் 6 ஆண்டுகளில் நம்ம தன்னிறைவு அடையணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலை வந்து வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து வெளிநாடுகள்லேருந்து பருப்புகள் எல்லாம் இறக்குமதி பண்ணக்கூடாது, நம்மளே வந்து அதை உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது கிசான் அட்டை மூலமாக ரூபாய் 5 லட்சம் வரைக்கும் கடன் வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது மருத்துவத்துறை தொடர்பான சில தகவல்கள். மாவட்டம் தோறும் புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2025-26 நிதியாண்டிலேயே 200 புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் வந்து அமைக்க போகிறாங்க. அடுத்தது மருத்துவ சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்கு ஹீல் இந்தியா அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி மருத்துவ சுற்றுலா அப்படின்னா என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் ஒருத்தங்க அமெரிக்காவில் இருக்காங்க, அமெரிக்காவில் ஒரு சிகிச்சை அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு 10 லட்ச ரூபா கேட்குறாங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் வந்து மெயினாக சென்னை மாதிரி நகரங்களில், சென்னையிலலாம் வந்து பண்ணாங்க அப்படின்னா ஒரு 50,000 1 லட்சத்துலேயே அந்த சிகிச்சையை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இதற்காகவே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு வந்து இந்த மாதிரி சிகிச்சை மேற்கொள்வாங்க. அதுதான் மருத்துவ சுற்றுலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுக்கு ஹீல் இந்தியா அப்படிங்கிற திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 5 ஆண்டுகளில் 75,000 கூடுதல் மருத்துவ இடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய டாக்டர்ஸ் தேவைப்படுறாங்க. இதற்காக மருத்துவ சீட் வந்து நமக்கு இருந்தால் தான் அவங்களெல்லாம் கிரியேட் பண்ண முடியும். அதற்காக 75,000 கூடுதல் மருத்துவ இடங்கள் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த 2025-26 நிதியாண்டிலேயே 10,000 மருத்துவ இடங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 36 உயிர்காக்கும் மருந்துகள் அப்புறம் மருத்துவ பொருட்களுக்கெல்லாம் அடிப்படை சுங்க வரியிலிருந்து விலக்கு அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது மத்திய அரசுடைய சில முக்கியமான பொருளாதார முடிவுகள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுவும் முக்கியமானது தான். மூலதன வருவாய் இது வந்து 47,000 கோடி வந்து ஈர்க்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூலதன வருவாய் அப்படின்னா என்னென்னா, இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, பொதுத்துறை நிறுவனங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்ஐசி இந்த மாதிரி நிறைய பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போ இருக்கிற அரசு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அரசுடைய பணி அப்படிங்கிறது பிஸ்னஸை நடத்துறது கிடையாது, ஆட்சி பண்ணுறது தான். அதனால் இந்த கம்பெனிஸ் எல்லாம் நாங்கள் ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்றோம், அவங்க இதை நடத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் பங்கு விலகல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ முடிந்த அளவுக்கு அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுலேருந்து விலகி ப்ரைவேட் வந்து உள்ளாடி கொண்டு வராங்க. அப்புறம் நிறைய தேவையில்லாத நிலங்கள், தேவையில்லாத சொத்துக்கள் எல்லாம் அரசுக்கிட்ட இருக்குது, அதெல்லாம் நம்ம விற்பனை பண்ணலாம் அல்லது குத்தகைக்கு கூட வழங்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக ரூபாய் 47,000 கோடி வந்து ஈர்க்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது காப்பீடுல எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீடு எஃப்டிஐ அப்படிங்கிறது இதுவரைக்கும் 74% தான் அனுமதி. ஆனால் இனிமேல் அது வந்து 100% அதிகரிச்சிருக்காங்க. அப்புறம் வாடகை வருவாய் இருக்குல்ல, இப்போ நீங்கள் வந்து ஒரு 2 வீடு வச்சுருக்கிறீங்க, அப்புறம் வந்து வாடகை உங்களுக்கு அது மூலமாக கிடச்சிட்ருக்கு அப்படின்னா உங்களுக்கு ரூபாய் 2.4 லட்சம் ஆண்டுக்கு கிடைக்குது அப்படின்னா இது வரைக்கும் நீங்கள் அதற்கு எதுவுமே வரிப்பிடுத்தம் பண்ண மாட்டாங்க, கவர்மெண்ட் வந்து வரிப்பிடுத்தம் பண்ண மாட்டாங்க. ஆனால் இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வருஷத்துக்கு ரூபாய் 6 லட்சம் வாடகை விட்டு சம்பாரிச்சிங்கன்னா கூட அதற்காக வரிப்பிடுத்தம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது முதல் முறையாக தொழில் புரிகிற எஸ்சி எஸ்டி அப்புறம் பெண் தொழில் முனைவோர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரூபாய் 2 கோடி வந்து கடன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் இருக்குல்ல, மைக்ரோ ஸ்மால்ஸ் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ் இருக்குல்ல, அதாவது குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் இருக்குல்ல, இவங்களுக்கு ரூபாய் 5 கோடி தான் இது வரைக்கும் கடனாக வழங்கியிருந்தாங்க. இப்போ அதை வந்து 10 கோடி வரைக்கும் அதிகரிச்சிருக்காங்க. ஓகே. அடுத்தது அணு ஆற்றலுக்கு முக்கியம் கொடுத்து இந்த பட்ஜெட்டில் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. என்னென்னா, நம்ம இந்தியாவில் அணு உலை மூலமாக மின்சார உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா 2047 ஆண்டுக்குள்ளாடி 100 ஜிகாவாட் மின் உற்பத்தி வந்து பண்ணணும் அணு உலை மூலமாக அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்காக 5 சிறிய அணு உலைகள் இது வந்து 2033 ஆண்டுக்குள்ளாடி செயல்பாட்டிற்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்காக தான். ஓகே. அடுத்தது 2033 ஆண்டுக்குள்ளாடி 5 அணு மின்மாற்றி உள்நாட்டு ரியாக்டர்கள் அப்படிங்கிறது அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஒவ்வொரு திட்டங்களுக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க அல்லது ஒவ்வொரு திட்டங்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். உடான் திட்டம் இது வந்து இதோடைய விரிவாக்கம் பார்த்தீங்கன்னா உதய் தேஷ்கா ஆம் நாகரிக் அப்படிங்கிறது தான். இது என்ன அப்படின்னா
சாதாரண மனிதர்களும் பறக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் இது. என்னென்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் மட்டும்தான் விமானத்தில் பறக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அப்படி கிடையாது, சாதாரண மக்களும் அதில் பறக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடங்களில் வந்து விமான நிலையங்கள் வந்து கொண்டு வராங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா விமானத்துடைய டிக்கெட் ப்ரைஸையுமே ரொம்ப குறைவாக மாற்றிட்டே இருக்காங்க. அதற்காக தான் இந்த உடான் அப்படிங்கிற திட்டத்தை மத்திய அரசு பண்ணாங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி, மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சருடைய பேர் உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, அதே மாதிரி இந்த உடான் திட்டத்தை வந்து எப்போ தொடங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த திட்டத்தின் கீழே 120 புதிய இடங்களுக்கான விமான போக்குவரத்து இணைப்பு உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஞான பாரத இயக்கம் அப்படிங்கிற ஒன்று தொடங்க போகிறாங்க. இது என்ன அப்படின்னா பழமையான கையெழுத்து பிரதிகள் இருக்குல்ல, அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்கான ஒரு திட்டம் தான். ஏன்னா ரொம்ப பழமையான நூல்கள் எல்லாம் கையெழுத்தில் இருக்கும், அதெல்லாம் பாதுகாக்கணும். எப்படி பாதுகாக்க போகிறாங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே டிஜிட்டலாக மாற்ற போகிறாங்க. அப்போ இதன் மூலமாக 1 கோடிக்கும் அதிகமான கையெழுத்து பிரதிகள் வந்து பாதுகாக்கப்படும். அடுத்தது விஸ்வாச மசோதா 2.0 அப்படிங்கிறது அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன அப்படின்னா பல்வேறு சட்டங்களில் இருக்கிற 100க்கும் அதிகமான பிரிவுகளில் இருக்கிறத குற்றம் அற்றதாக மாற்ற போகிறாங்க. இப்போது நிறைய பிஸ்னஸ் எல்லாம் சிலர் பண்ணுறதுக்கு ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா இதில் சில சின்ன விஷயங்கள் எல்லாம் குற்றம் அப்படின்னு சட்டத்தில் இருக்குது. அப்போ அதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறதுக்கு லைட்டாக பயப்படுறாங்க. ஆனால் பிஸ்னஸில் இருக்க சில முக்கியமான விஷயங்களுக்கெல்லாம் இதெல்லாம் குற்றம் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய பேர் முன் வந்து அந்த பிஸ்னஸ் விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இதை தவிர லாஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா சில முக்கியமான அறிவிப்புகள் வந்து வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் பொம்மைகள் தயாரிக்கிறதுக்கு சிறப்பு திட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தேசிய அளவில் ஜியோ ஸ்பேஸ் அப்படிங்கிற இயக்கம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிராமங்களில் 1.5 லட்சம் தபால் நிலையங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது தபால் நிலையங்களில் சரக்கு போக்குவரத்து முயற்சி வந்து மேற்கொள்ள போகிறாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தபால் நிலையங்களை எதுக்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நம்ம ஏதாவது லெட்டர் அனுப்புகிறோம், அதை வந்து ஒருத்தங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அனுப்புகிறோம். இதே வந்து பார்சல் கூட நம்ம அனுப்புகிறோம் தான். ஓகே, அது வந்து ரொம்ப அளவு பெருசாக எல்லாம் இல்லை. இதே நேரம் நீங்கள் அமேசானில் ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா அதை வந்து ஒருத்தங்க கொண்டு வராங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட தபாலில் வந்து யூஸ் பண்ணலாம், தபால் நிலையங்களை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. லாஜிஸ்டிக்ஸ் திங்ஸுக்கெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்தது லாஸ்ட்டாக ஜல்ஜீவன் திட்டம். இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கப்பட்ட திட்டம். 2019 ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய சுதந்திர தினம் அன்னைக்கு தான் இதை தொடங்கியிருந்தாங்க. இதோடைய இலக்கு என்னவா இருந்தது அப்படின்னா 2024 ஆண்டுடைய இறுதிக்குள்ளாடி இந்தியாவில் இருக்கிற எல்லா வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு வந்து கொடுக்கணும், எல்லா கிராமப்புற வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சுருந்தாங்க. ஆனால் இதை வந்து செயல்படுத்த முடியலை, கொரோனா வந்தது, அப்புறம் நிறைய கஷ்டம் இடையில. அப்போது இதற்காக இதோடைய கால அவகாசத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. 2028 ஆண்டுடைய இறுதிக்குள்ளாடி இதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இலக்கு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC Group 1, Group 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.